கண்ணியமானவர்களே, நீங்கள் ஆசைப்படக்கூடிய அனைத்தையுமே நீங்கள் கண் இமைக்கும் நிமிடத்தில் உங்களுக்கு நிறைவேற்றி தரக்கூடிய நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான திக்ர் ஒன்றை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, நீங்கள் எதை ஆசைப்பட்டாலும், இப்போ ஒரு விஷயத்தின் மீது ஆசை வைத்திருப்பீங்க. உதாரணத்திற்கு ஏதாவது ஒரு பொருளின் மீது, இந்த பொருளை எப்படியாவது மௌத்துக்குள்ளே வாங்கிடணும், இந்த பொருளை எப்படியாவது நம்ம அடைஞ்சிடணும், இந்த பொருளை எப்படியாவது நாம் நம் கைவசப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்திற்கு இவரை எப்படியாவது ஹலாலான முறையில் நம்ம நிக்காஹ் முடிச்சிடணும், அல்லது எப்படியாவது நாம் ஒரு சொந்தமாக ஒரு வீடை கட்டிடணும், அல்லது எப்படியாவது நம்மளுக்கு இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய கடனை நம்ம அடைச்சிட்டு நிம்மதியாக வாழணும் இப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆசை என்பது இருக்கும். அந்த ஆசை நீண்ட நாட்களாக ஆசையாகவே இருந்துட்டு போயிடும். ஆனால் இந்த ஒரு திக்ர் அந்த ஆசையை நமக்கு அப்படியே நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு திக்ர் தான். இந்த ஒரு திக்ரை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆசை, உங்களுடைய தேவை எது இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அதை உங்களுக்கு உடனடியாக ஒரே நாளில் உங்களுக்கு நிறைவேற்றி தந்துடுவான். நீங்கள் உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய தேவைகள் நிறைவேறணும்னு நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுவீங்க பிற விஷயத்தில், வேறு விஷயத்தில். இப்போ இந்த பொருளை வாங்கணும்னா இவ்வளோ சம்பாதிக்கணும், நம்ம ஓடணும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அல்லது இவரை எப்படியாவது நிக்காஹ் முடிக்கணும் அப்படின்னா எந்தெந்த சொந்தக்காரங்கள்ட்டலாம் பேச முடியுமோ அப்படி அவங்கள்ட்டலாம் பேசுவீங்க. இப்படியெல்லாம் எஃபோர்ட் போடுறீங்கல்ல, அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்கு, அந்த தேவையை உங்கள் கைவசப்படுத்துவதற்கு. அதே போன்று இந்த ஒரு செயலையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும், உங்களுடைய ஆசை அனைத்தும் நிறைவேற்றப்படும். நீங்களே நாளைக்கு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் லைனில் வருவீங்க, ஹஸ்ரத் நீங்கள் சொன்னது போன்று என்னுடைய ஆசை, என்னுடைய தேவையை அல்லாஹ் எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் வருவீங்க. ஏன்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவரினுடைய தேவையை நிறைவேற்றி கொடுத்த ஒரு திக்ர் தான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலையும் இது போன்ற ஒரு சஹாபி தேவை நிறைவேற்றப்படணும், துவா கபூலாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி வந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான சக்தி மிகுந்த ஒரு சின்ன திக்ர் தான் இந்த திக்ர். இந்த திக்ரையும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட, ஆசைகள் நிறைவேற்றப்பட இந்த ஒரு திக்ரை ஓதுங்க. இது இப்படி ஓதணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் 100 முறை ஓதி உங்களுடைய ஹாஜத்தை அல்லாட்ட கேளுங்க, உங்களுடைய தேவைகளை அல்லாட்ட கேளுங்க. ஒரு 3 நாட்கள் இதை அப்படியே ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. 3 நாட்கள் இந்த திக்ரை 100 முறை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி மோதிட்டு அந்த தேவையை கேட்டுட்டு வாங்க. 3ஆவது நாள் 4ஆவது நாள் காலையில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய தேவைக்கான அந்த ஆசைக்கான அந்த விஷயம் உங்களிடம் வந்து சேரும், உங்களுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கும். இது கண்டிப்பாக நடக்கும். ஆக கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த திக்ர் என்ன அப்படின்னு கேட்டால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக யா ரஹ்மானு அகித்னி. இதனுடைய பொருள், அல்லாஹ்வே உன்னிடமே கேட்கிறேன், கிருபையாளனே எனக்கு உதவி செய் என்பதுதான் இதனுடைய பொருளே. இந்த ஒரு சின்ன திக்ரை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அனைவரும் செய்துவாங்க. உங்களுடைய பெரும் பெரும் ஹாஜத்துகளை இந்த ஒரு திக்ர் நிறைவேற்றி தரும். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு அமலை யாரெல்லாம் தன்னுடைய தேவைகளை நியத்து வச்சு செய்கிறாங்களோ அவர்களினுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் தஆலா ஒன்று விடாமல் அவர்கள் ஆசைப்பட்டது போன்று அப்படியே நிறைவேற்றி தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க.